Hello students, welcome to Global Knowledge Academy Chemistry Recalling section. இன்னைக்கு நம்ம ஐசோமெரிசமோட part 3 section தான் பார்க்க போகிறோம். Classification of structural isomerismல மெட்டாமெரிசம், டாட்டாமெரிசம் அண்ட் ரிங் செயின் ஐசோமெரிசம் பற்றி பார்க்கலாம். மெட்டாமெரிசம் இந்த ஐசோமர்ஸோட மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். பட் அவங்க ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கிற ஆல்கைல் குரூப்ஸ் ஆர் அரைல் குரூப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மெட்டாமெரிசம் மேக்ஸிமம் நீங்கள் கீட்டோன் குரூப், அமீன் குரூப்பில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாட்டாமெரிசம். இந்த ஐசோமர்ஸை பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் தே ஆர் இன்டர் கன்வெர்ட்டபிள். அதாவது அவங்களோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அவங்க சேஞ்ச் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீட்டோன் குரூப் ஈனால் குரூப்புக்கு சேஞ்ச் ஆகிறது சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டாட்டாமெரிசம் இருக்குது. ஆல்ஃபா ஹைட்ரஜன் உள்ள காம்பவுண்ட் டாட்டாமெரிசம்குள்ளே ஈஸியாக இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிங் செயின் ஐசோமெரிசம் சிமிலர் டு செயின் ஐசோமெரிசம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலாஸ் இருக்கும். பட் ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கிற காம்பவுண்ட் உங்களுக்கு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் மாறுறதா ரிங் செயின் ஐசோமெரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோப்பீன் சைக்ளோப்ரோப்பீன் மாறுறது. ஐசோமெரிசம் டாப்பிக்கில் இன்னும் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதை உங்களுக்கு பார்ட் 4 வீடியோவில் சொல்கிறோம். ஸ்டே கனெக்டட். நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் கிராஷ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜான்வரி எண்டுக்குள்ளே அட்மிஷன் போகிறவங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் வழங்கப்படுகிறது. இந்த ப்ரோக்ராம் பற்றி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.